உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதா, நீ எங்க இருக்க? சீக்கிரமா வா. கடவுளே கிருஷ்ணா, என்ன காப்பாத்துங்க. ராதாவோட போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல வருது? ராதா அவளோட போனை ஸ்விட்ச் ஆஃப் எப்பவுமே பண்ண மாட்டாளே. கடவுள் கிருஷ்ணா, ராதா எங்க இருக்கா? என்னமோ நடக்குதுமா, ஆனா என்னன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. மோகன் ப்ளீஸ். மோகன் ஏன் மேல சத்தியம். இந்த மனமேடியில உனக்கும் தாமினிக்கும் எப்ப கல்யாணம் முடியுதோ அதுக்கப்புறம் தான் நீங்க இருந்து போகணும். ஆனா அம்மா, காதம்பரி அம்மா, பொண்ணை வர சொல்லுங்க. முகூர்த்த நேரம் இப்ப நெருங்கிக்கிட்டே இருக்கு. இத வர சொல்றேன். சீக்கிரம் கூப்பிடுங்க ராதாபா. அவையே இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா? மோகனனா, தாமினி, ராதா இல்ல. உங்களுக்கும் தாமினிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. ராதா தாமினி எல்லாம் சரி. ஏதோ ஒண்ணு. தாமினியே இன்னும் மண்டபத்துக்கு வரல. இந்த ராதா இன்னும் ஏன் வரல? வீட்டுல கல்யாணம் நடக்குது, அப்ப எல்லாரும் வீட்டுல இருக்கணும்ல. மோகனண்ணா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? எனக்கு என்ன ஆக போகுது? நல்லா தானே இருக்க. இட்ஸ் ஓகே மோகனண்ணா. உங்களுக்கு கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க. இது உங்களோட லைஃப். கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்புண்ணா. ப்ளீஸ் மோகனண்ணா. நீ எங்க போன ராதா? இன்னைக்கு டென்ஷன் என்ன சாகடிச்சிடும் போல இருக்க. கடவுளே கிருஷ்ணா, நான் சாகரத பத்தி எல்லாம் பயப்படல. நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாவே என்னோட உயிரை விட்டுட்டு வந்துருவேன். ஆனா நான் இப்ப உயிரோட இருந்தாகணும். மோகன் ஐயாவுக்காக, குஷிக்காக மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். இப்ப நான் சாக கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கடவுளே கிருஷ்ணா, என்ன காப்பாத்துங்க. இல்ல இல்ல இல்ல, இப்படி பண்ணாதீங்க. அந்த தண்ணியை நிறுத்துங்க. இங்க பாருங்க ராதாவ, சாவு அவளை நெருங்கிறத பார்த்து பயந்துகிட்டு இருக்கா. மோகன் வருவானா? என்ன எவ்வளவு பாடுபடுத்தின. சாவு முடிஞ்சது உன் கதை. அதனால உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது துளசி. இந்த தாமினிக்கு அந்த சத்தியத்தை பத்தி எப்படி தெரிஞ்சது? அந்த சத்தியம் தானே என்ன மோகன் சேர்ந்த யாரையும் நெருங்க விடாம இருக்கு. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதே. அப்புறம் துளசி, உனக்கு இன்னொரு விஷயம் கூட அதிர்ச்சியா இருக்கலாம். இப்போ எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடந்த பிறகு உன்னால இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, அடுத்த 7 ஜென்மத்துக்கும் என்ன உன்னால எதுவும் பண்ண முடியாது. தாமினி, இல்ல, நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். என்ன உள்ள ஒரு சத்தத்தையும் காணோம்? ஒருவேளை இந்த பிசாசு நான் பெத்த பொண்ண ஏதா பண்ணிட்டாளா? தாமினி, உயிரோட இருக்கியா? இல்ல நீயும் பேய் ஆயிட்டியா? தாமினி. அண்ணா, நீங்க குஷியோட கஸ்டடி கேஸுக்காக தாமினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு நம்ம கிட்ட பல வழிகள் இருக்கு.
ஒன்னே ஒன்னு சொல்றேன், மோகன் அண்ணா உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா ப்ளீஸ் தாமினி நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் ப்ளீஸ்ண்ணா. கீர்த்தி, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாத. ஏன் கீர்த்தி நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? குஷி என்னைக்குமே நம்ம கூடவே இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதான். உன்னோட இந்த முட்டாள்தனமான பேச்சை நிறுத்து. குஷி தான் நமக்கு முக்கியம். தயவு செஞ்சு நீ வாயை திறக்காத. மாடிக்கு போ, தாமினியை கூட்டிட்டு வா. அம்மா, மோகன் அண்ணா குஷி 2 பேருக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய் கீர்த்தி. போ, போய் தாமினியை கூட்டிட்டு வா. கீர்த்தி, மாடிக்கு போய் தாமினியை கூட்டிட்டு வா ப்ளீஸ். என்ன விஸ்வநாதன் சார், எப்படி இருக்கீங்க? எழுந்துருங்க, என்ஜாய் பண்ணலாம். ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? கடவுளே கிருஷ்ணா, இவங்க மாமாவையே இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. மாமா சுயநினைவே இல்லாம இருக்காரே. கடவுளே கிருஷ்ணா, நீங்க தான் உதவி பண்ணணும். மாமா இங்க பாருங்க. மாமா இங்க பாருங்க. மாமா, பார் துளசி, ராதா, இந்த ராதா எப்படி துடிக்கிறான்னு பாரு. ஐயோ, நீ என்ன எவ்வளவு வேணா கெட்டவன நினைச்சுக்கோ துளசி, ஆனா உண்மையாவே நான் அவ்வளவு கெட்டவ கிடையாது. நான் ராதாவை ரொம்ப நேரம்லாம் துடிக்க விட மாட்டேன். அவளை நான் சீக்கிரமாவே கொன்னு சீக்கிரம் அனுப்பி வச்சிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.